உலகமே ஒரு தாய், தாய், தாய். உலகமே ஒரு கோயில், கோயில். உலகத்தில் பிறக்கும் விஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம குலதெய்வம். ஆதியில் பிறந்தது தேவன், கடைசியாக பிறந்தவன் மனிதன், அறிவுள்ள மனிதன். இறைவன் விண்ணில் விஞ்ஞான ஒளியாகவும் மனிதனின் உள்ளத்திலே மனசாட்சியாக இறைவன் அரசாட்சி புரிகிறார். விண்ணில் இறைவன் மெய்ஞான ஜோதியாக பிறப்பதே உண்மை, உண்மை, உண்மை. மண்ணில் சிலையாக இருப்பது எல்லாம் எல்லாம் இறைவனின் அடையாள படைப்பின் அவதார சின்னம் பொம்மை. நீ அந்த பொம்மையை வணங்கினாலும் உன் உள்ளத்தில் உண்மை, அன்பு, தர்மம், கடமை, மனசாட்சியோடு சுற்றினாள். சுத்தனும் ஆலயங்கள் சுற்ற வேண்டும் ஐயா. நமக்காக கற்கோயில் அல்ல, பொற்கோயில் இறைவன் கட்டி வச்சிருக்கிறார். இறைவனை வணங்க வணங்க நமக்கு நன்மை பிறக்கும். இது உண்மையோடு வணங்கினால் சுற்றணும். பரிகாரம் பண்ணிக்கிட்டு தோஷம் இருக்குது, கிரகம் இருக்குது. இறைவனின் நீதியின் போதனையை சுமந்து கொண்டு நீ சுற்றினால் உனக்கு நன்மை பிறக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக இல்லை. உன் மனதில் எழுதி வைத்துக்கொள். உன் மனம் அதுதான் பெரியது. அங்கே வச்சுக்க, பதிய வச்சுக்க. நம்ம கடவுளை உண்மையோடு சுற்றாவிட்டால் நமக்கு நன்மை பிறக்காது, பிறக்காது, பிறக்காதுன்னு சுத்தியா. உண்மை, அன்பு, தர்மம், கடமையோடு வாழலைன்னா நமக்கு நன்மை பிறக்காதுன்னு நினைச்சே சுத்து நீ. இல்லைன்னா உண்மை, நன்மை, அன்பு, தர்மம், கடமையோடு மனசாட்சியை சுற்றினால் என்றாவது ஒரு நாள் அந்த இறைவனின் இறையாண்மையின் விதை நம் உள்ளத்தில் முளைக்கும். நிச்சயமாக முளைக்கும். எவ்வளவு துன்பம் துயரங்கள் வந்தாலும் அதையும் தாண்டி வருவோம். அந்த இறைவன் நமக்கு அருள் புரிவார் என்று இந்த மனம் நினைக்கும். அப்படி நினைச்சுக்கிட்டு சுத்தியா, நிச்சயமாக உன் உள்ளத்திலும் இறைவன் விதையாக முளைப்பார். இந்த உலகத்தில் தெய்வமாக இருக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை உன் உள்ளம் ஒரு கோயில், அங்கே பூஜிக்க வேண்டும். உன் உள்ளத்தில் இறைவனை பூஜிக்க வேண்டும். உயிர்களை நேசிக்க வேண்டும். அனைத்து உயிருக்கும் தாயானவன் இறைவன் என்பதால் எல்லா உயிருக்கும் நேசிக்க வேண்டும். உயிர்களை அதான் ஜீவகாரி, இறை கொடுக்க வேண்டும், நேசிக்க வேண்டும். அடுத்து இந்த மனிதனாக பிறந்தவன் மனித தர்மத்தோடு மனசாட்சியோடு வாழும். இல்லை என்றால், அந்த குணபாவங்கள் உனக்குள் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. மனித இனத்தில் பிறந்த ஒரு மிருகம் நீ. கடவுள் என்றும் உன்னோடு. உன் மனம் இறைவனை நாடினால் இறைமனம் உன்னை நாடும். இரு மனமும் இணைந்து விட்டால் உனக்கு குரு பயிற்சி. குரு பயிற்சி அதான் குரு பயிற்சியா, வேற குரு பயிற்சி கிடையாதுயா. அதே மாதிரி ஆன்மீகமும் அரசும் ஒன்று. அறியாதவன் வாயில மண். இன்னும் அறியவில்லை என்றால் இந்த அரசியல்வாதி வச்சு விடுவான் பாறாங்கல். நிச்சயம். அதுபோல் இந்த பூமியிலே தோன்றிய அரசாட்சியிலே அன்று தோன்றினார். நீதி கட்சியில் ஆரம்பித்து இன்னைக்கு திராவிடல் மாடல் ஆட்சியில் இருக்கிறது நீதி கட்சி. அடுத்தால தந்தை பகுத்தறிவு தந்தை பெரியார் திராவிட கழகம். அடுத்து வந்தார் ஐயா பேரறிஞர் அண்ணா. அன்பின் தெய்வம், அன்பின் தெய்வம் பேரறிஞர் அண்ணா. ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று கொட்டும் மலையிலே அன்று ரபின்சன் பூங்காவிலே கட்சி ஆரம்பித்தார். ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எப்பேற்பட்ட கொள்கையா. அவர் சில ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் அவர் சொன்ன அந்த வார்த்தை கரு விதை. அவர் ஒரு பெரிய மகான், அவர் ஒரு ஞானி, தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு பகுத்தறிவார். எல்லாத்தையும் பிரித்து சேர்த்து எது சரி